கோச்சிட்டு போன அண்ணாமலை வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்தவொடனே எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. இந்த மாரி பண்ணாதீங்கப்பா அப்படின்றாங்க. ஆனா இங்க தான் ஒரு பிரச்சனையே ஆரம்பிக்குது. மனோஜ்க்கு கடன் குடுத்த அந்த ஆளும் வராரு உள்ள. உடனே இத பார்த்தோனயும், "ஐய்யய்யோ! நான் இப்ப வந்திருக்காரே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. உடனே மனோஜ் கடன் குடுத்த அந்த ஆள் சொல்றாரு, "எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்ப நான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் நீங்க நல்லா இருக்க மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். சரி நான் வந்த விஷயத்த சொல்றேன். நான் உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு போனேன். ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட்டாவது ஏதாவது செட்டில் பண்ணியிருக்கலாம். இதுவரைக்கும் எதுவும் பண்ணல. இப்ப நான் அடுத்தது என்ன பண்ணட்டும்?" அப்படின்றாரு. எல்லாரும் அப்படியே முழிக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர பார்த்து. இப்போ அந்த 30,00,000 ப்ளஸ் ரூ. 5,00,000 வட்டி 35,00,000 ஆயிருக்கு. இப்ப யாரு இத செட்டில் பண்ணுவா? இல்ல இந்த வீட்ட நான் எடுத்துக்கட்டுமா? அப்படின்றாரு. விஜயா பதற போய், "ஏங்க அன்னைக்கே நான் கையெழுத்து போட வேணாம்னு சொன்னேன்லங்க. இங்க பாருங்க வீடியோ எடுத்துக்க போறேன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ மட்டும் தான் என்னோட சொத்து. எங்க அப்பா எனக்கு குடுத்ததுங்க" அப்படின்றாங்க. உடனே முத்து மனோஜ் கிட்ட போய் கேட்கிறாரு, "டேய் இங்க பாருடா. என்னடா பண்ணி வச்சிருக்க? இப்ப பாரு வீட்டையே எடுத்துக்க போறேன்றாங்க." பதில் சொல்றாரு, "என்னடா பண்ண போற?" அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, "அதான் அன்னைக்கு நான் சொன்னேன்ல, வீட்ட பிரிச்சு குடுத்துருங்க. நான் ஏன் பாத்துக்கிறேன் என் கடன நான் செட்டில் பண்ணிக்கிறேன்" அப்படின்றாரு. உடனே முத்து மனோஜ் அடிக்க போறாரு. "டேய் நீ வீட்ட பிரிக்கிறேன்னு சொல்லி தான்டா அப்பா வீட்ட விட்டு அன்னைக்கு வெளில போயிட்டாரு. இப்ப திரும்பவும் இதே மாரி பண்ணியிருந்தேன்னா அப்பா ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவுதான்டா உன்ன சும்மா விட மாட்டேன்டா" அப்படின்னு முத்து மிரட்டுறாரு மனோஜ. உடனே அண்ணாமலை சொல்றாரு, "முத்து கொஞ்சம் அமைதியா இரு. தயவு செஞ்சு கத்திட்டு இருக்காத. இப்ப என்ன பண்றது எனக்கே ஒன்றும் புரியாம முழிச்சிட்டு இருக்கேன்" அப்படின்றாரு. "அப்பா நீங்க எதுக்குப்பா முழிச்சிட்டு இருக்கணும்? இவன் பெரிய பிசினஸ் மேன் ஏதோ கழட்டுறேன்ட்டு கடனை வாங்கி வச்சுட்டு இப்ப இந்த வீடியோ பறிபோற அளவுக்கு பண்ணியிருக்கான்ப்பா அவன். இப்ப இவ்வளோ நாளா நீங்க கட்டி காப்பாத்தின கௌரவம் எல்லாம் இவனால போகுதப்பா. எதுக்குப்பா இவன் எல்லாம் இப்படி இருக்கான்?" அப்படின்ற மாதிரி மனோஜ் திட்டுறாரு முத்து. உடனே மனோஜ் சொல்றாரு, "இப்ப எதுக்கு நீ கத்திட்டு இருக்க? அன்னைக்கே அப்பா அட்வொகேட் கூட்டு வந்தாரு சொத்தை பிரிக்கிறதுக்காக. அன்னைக்கு சொத்தை பிரிச்சிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. தேவையில்லாம அன்னைக்கு சண்டை போட்டு அந்த அட்வொகேட்டை அமுச்சு விட்டுட்ட நீ. இப்ப நீங்க சொத்துல பங்கு குத்துனா நான் பாட்டுன்னு காசை வித்து நான் குத்துருவேன்ல" அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்றாரு. உடனே முத்து சொல்றாரு, "ஆமாண்டா சொத்தை பிரிச்சு உனக்கு குத்துட்டு எல்லாம் நீ அப்படியே இந்த வித்துட்டு நடுத்தரதான் தான் நிக்க வச்சிருப்ப அப்பா அம்மாவையும். உன்னெல்லாம் படிச்சவன்னு சொல்லிட்டு அம்மா நம்பிட்டு இருக்காங்க பாரா. அதுக்கு நல்லா பண்றடா" அப்படின்ற மாதிரி மனோஜை முத்து திட்டுறாரு. உடனே மனோஜ் கடன் கொடுத்துட்டு சொல்றாரு, "இந்த பாருங்க நீங்க கத்திட்டு இருக்கிறத கேட்டு நான் இருக்கிறதுக்காக நான் வரல. இப்போ எனக்கு தேவையானது பணம் வரணும். இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிட்டு என்கிட்ட கொடுத்துருங்க" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே முத்து அவங்ககிட்ட சண்டைக்கு போறாரு. "டேய் வீட்டை காலி பண்ணிங்கன்னு சொன்னா அவ்வளோதான் உனக்கு காலி பண்ணுறோம்டா" அப்படின்ற மாதிரி போறாரு. உடனே மனோஜுக்கு கடன் கொடுத்துட்டு சொல்றாரு, "இந்த பார் இந்த மாதிரி கத்துறதவங்களாம் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சரியா? எனக்கு வேண்டியது என்னோட பணம். அப்படி இல்லையா வீட்டை கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. இவ்வளவுதான் நான் பண்ண முடியும்" அப்படின்றாரு. உடனே விஜயாவும் கேட்குறாங்க, "ஏங்க என்னங்க ஒண்ணுமே புரியல. வீடியோ எடுத்துப்பேன் அது எதுன்னு சொல்றாங்க. என்னங்க பண்றது இந்த வீடு இல்லாம நம்ம எங்கெங்க போறது?" அப்படின்றாங்க. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, "இந்த வீடெல்லாம் நம்ம விற்க வேணாம். எனக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு" அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. உடனே ரவி கேட்குறாரு, "என்ன ஐடியா வச்சிருக்க ஸ்ருதி?" அப்படின்றாரு. உடனே ஸ்ருதி சொல்றாங்க, "இப்போ மனோஜ் மேல தானே கடன் இருக்கு. இப்போ மனோஜ் நடத்திட்டு இருக்க அந்த ஷாப்பை வித்துற சொல்லுங்க. கடனை அடைச்சிடலாம்ல" அப்படின்றாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, "எது ஷாப்பு க்ளோஸ் பண்ணி நான் அவங்க கிட்ட கொடுக்கணுமா? நான் ஒரு பிஸ்னஸ் மேன். நான் வளர்ந்து வர்றது யாருக்கும் இந்த வீட்டில் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன் ஷாப்பை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஐடியா கொடுக்குறீங்க? ஒழுங்கா இந்த வீட்டை விற்கிறதுக்கான ஷேர் எனக்கு பிரித்து கொடுங்க. நான் என்னோட கடனை நானே செட்டில் பண்ணிக்கிறேன். என்னோட பிஸ்னஸ் எனக்கு எப்படி டெவலப் பண்ண எனக்கு ஐடியா நிறைய இருக்கு. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்றாரு. உடனே முத்து சொல்றாரு, "பழகுரலே நீ கொடுத்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. உன் ஷாப்பை நீ க்ளோஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட கொடுக்குற வழியை பாரு. அப்பாலாம் இந்த வீட்டை விற்க முடியாது. நீ பட்ட கடனுக்கு அப்பா ஏன்டா பதில் சொல்லணும்? நீ பதில் சொல்றா. தேவையில்லாமல் ஆர்டரே வராததுக்கு போயிட்டு தேவையில்லாமல் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காசு எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு கடன் வாங்கிட்டு எல்லாத்தையும் அப்பா மேலே தந்து போடுறியா? நீ இந்த கடனை அடைக்கணும்னா இந்த ஷாப்பை க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும்" அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு. உடனே மனோஜ் விஜய் கிட்ட போய் சொல்றாரு, "அம்மா என்னம்மா இந்த முத்து பேசிகிட்டு இருக்கா நீங்களும் கேட்டுட்டு இருக்கேன். இந்த ஷாப் வச்சு தானேம்மா நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு வந்து பலாருன்னு மனோஜ் அடிக்கிறாங்க. "டேய் வாயை மூடு. சொம்மான பெரிய பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு இப்போ நடுத்தரில் வந்து நிற்க வச்சிருக்கேன் எங்களை எல்லாரையும். இந்த வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு இப்போ கடன் கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கானா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். உன்னால தான் எல்லா பிரச்சனையும்" அப்படின்ற மாதிரி விஜயா மனோஜை திட்டுறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், "என்னம்மா நீங்களே என்ன அடிக்கிறீங்க? என்னோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காகமா நான் பண்ண இதெல்லாம். உங்கள் பையன் படித்து பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகுனா உங்களுக்கு தானேம்மா பெருமை" அப்படின்றாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, "பிஸ்னஸ் மேனா? மண்ணாங்கட்டி. நீ எல்லாம் பிஸ்னஸ் மேன் சொல்லாதடா. இதோ இருக்கானே இந்த முத்து இவனாவது குடிச்சிட்டு வந்துட்டு எங்கேயா சண்டே தான் வலிச்சிட்டு வருவான். ஆனால் நீ இப்போது கடனை வலிச்சு வந்து வீட்டில் வச்சிருக்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே" அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், "அம்மா எனக்கு ஷாப் தாம்மா முக்கியம். அந்த ஷாப்பு மட்டும் எதுவும் ஆகக்கூடாதும்மா. எனக்கு எப்படியா காப்பாற்றி கொடுக்குமா" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அழுறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, "டேய் என்கிட்ட இப்போ கெஞ்சி என்னடா பிரயோஜனம்? ஏதோ ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அப்படின்னா ஏதாவது அப்படி இப்படி ஏதாவது பண்ணலாம். 30 லட்சம் 35 லட்சம் கடன் எடுத்து ஈர்த்து வச்சிருக்கேடா. என்னடா பண்ண முடியும் என்னால்?" அப்படின்ற மாதிரி விஜயா திட்டுறாங்க மனோஜை. உடனே முத்து சொல்கிறாரு, "அப்பா இவனெல்லாம் இப்படியே விட்டால் வேலைக்கு ஆகாதுப்பா. இவன் எங்கேயாவது வேலைக்கு போனாதான்ப்பா சரி வருவான். இந்த ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு கடனை அடைக்கிறதுக்கான மட்டும்தான்ப்பா ஒரே வழி" அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே மனோஜ் சொல்கிறாரு, "அம்மா என்னோடய ஷாப்பை மட்டும் க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேம்மா. என் உயிரை விட இந்த சொத்து தான் முக்கியம் அப்படின்னா இந்த சொத்தை வச்சுட்டே வாழுங்கம்மா" அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்கிறாரு.
உடனே விஜயா ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க எப்படிலாம் சொல்கிறான் இவன் பாருங்க அப்படின்ட்டு. என்னங்க பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. எப்படிங்க இந்த கடனை அடைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி விஜயா புலம்புறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் இந்த மாதிரி நடிச்சடி தாண்டா அம்மாவை ஏமாற்றி இவ்வளோ நாளாக நீ காரு சாதிச்சுட்டு இருக்க. 35 லட்சத்தை அடைக்கணும்னா எப்படி அடைப்பாங்க? உன்னோட ஷாப்பை மட்டும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு மட்டும் நீ சொல்கிற. இந்த வீடு அப்பா ஒவ்வொரு நாளும் நைட்டும் பகலுமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கட்டினதுரா. இந்த வீட்டை விற்கணும்னு சொல்லிட்டு எப்படா அவனுக்கு மனசு வருதுன்ற மாதிரி முத்து கேட்குறாரு. உடனே விஜயா தள்ள கை வச்சுக்கிறாங்க. ஐயோ இதுக்கு தான் இந்த மனோஜுக்கு பெரிய பணக்கார பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா இதோ இந்த பிச்சைக்காரி மாதிரி ஒருத்தர் உட்காந்து இருக்கா. ஏதாவது இந்த மாதிரி கடன் பிரச்சனைக்கு ஏதாவது உதவலாம் பார்த்தா ஒன்றுமே இல்லாத இவளை வச்சு என்ன பண்ணுறது நான்? ஸ்ருதி உங்கள் அப்பா ஏதாவது கடன் தருவாரா அப்படின்ற மாதிரி விஜயா கேட்குறாங்க. ஆண்டி அது அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறதுக்காட்டியும் அண்ணாமலை போய் விஜயாவை அடிக்க போகிறாரு. பார் வாயை மூடு, எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான். பேட்டா மனோஜ் படித்தவன் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு அவனுக்கு செல்லம் கொடுத்து இப்போ இவ்வளோ பெரிய கடனில் தான் நிறுத்தியிருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை விஜயாவை திட்டுறாரு. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா நீங்கள் எதுக்குப்பா தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? பா எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான்ப்பா, இது ஒரே முடிவு தான்ப்பா. மனோஜ் ஷாப்பை எழுதி அவங்ககிட்ட கொடுத்து சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி முத்து தெளிவாக சொல்லிடுறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, ரோகிணி உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி ஷாப்பை எழுதி கொடுக்குற வழியை பாருங்கள். இவ்வளோ நாளாக நீங்கள் தானே கூட இருந்தீங்க, எந்த அட்வைஸும் பண்ணாமல் இவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டீங்களே, நீங்கள் தான் அதை ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி மீனாவை சொல்கிறாங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜ் இப்போ என்ன பண்ணுறது, அவ்வளோதான், இந்த 35 லட்சத்து கடனை அடைக்கிறதுக்கு நம்ம ஷாப்பை எழுதி தான் கொடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி ரோகிணியும் சொல்கிறாங்க. அப்புறம் மனோஜ் அழுதுகிட்டே ஷாப்பை எழுதி கொடுத்துட்றாரு அந்த கடன் கொடுத்தவர்கிட்ட.